ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா ப்ராஜெக்ட் விஷ்ணு அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அதே ப்ராஜெக்ட் விஷ்ணு திட்டத்தின் கீழ் இரண்டாவதா ஒரு ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல இந்தியா டெவலப் செய்து வருவதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. அதுவும் இந்தியா உருவாக்கி வரும் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் தற்போது வல்லரசு நாடுகளிடம் உள்ள ஹைப்பர்சானிக் மிசைலை விட அதிக சக்தி கொண்டதா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா வல்லரசு நாடுகளை மிஞ்சும் அளவுல எதற்காக இந்த மிசைலை டெவலப் செய்றாங்க? இந்தியா உருவாக்கும் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? இந்த புதிய ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் மூலமா ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சமீபத்துல இந்தியா மற்றும் கனடாவுக்கு இடையிலான உறவுல மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு. இரு நாடுகளும் மாற்றி மாற்றி தங்களுடைய தூதர்களை திரும்ப பெற்று வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில கனடாவுக்கு இந்தியா தற்போது ஒரு மிகப்பெரிய அடியை கொடுக்க போறாங்க. இது நாள் வரைக்கும் கனடாவுக்கு ராஜாங்க ரீதியிலான பதிலடியை மட்டுமே இந்தியா கொடுத்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது ஒரு வர்த்தகம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய அடிய தற்போது கனடாவுக்கு இந்தியா கொடுக்க போறாங்க. அது என்ன விஷயம், இந்தியா எதற்காக இது போன்ற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில இந்தியா ஒரு அதிநவீன மிசைல டிப்ளாய் செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா என்ன மிசைல டிப்ளாய் செய்ய போறாங்க? டிப்ளாய் செய்யப்படும் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். தற்போதைய நிலையில ஹைப்பர்சானிக் மிசைல தங்கள் படையில் இணைத்து வெற்றிகரமா பயன்படுத்தி வரக்கூடிய நாடுகள் அப்படின்னா அது ரஷ்யா மற்றும் சீனா தான். அதுல சீனாவுடைய ஹைப்பர்சானிக் மிசைலோட செயல்திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ரஷ்யாவுடைய ஹைப்பர்சானிக் மிசைல்கள் உக்ரைன் ரஷ்யா போர்ல பல முறை பயன்படுத்தி இருக்காங்க. அந்த மிசைல உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுத்திருக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால தடுக்கவே முடியல. அமெரிக்கா பல முறை ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலை உருவாக்குவதற்கு முயன்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. கடைசியா அமெரிக்கா நடத்திய 2 சோதனைகள்ல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா, UK போன்ற நாடுகள் ஹைப்பர்சானிக் மிசைலை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ரஷ்யா, சீனா, அமெரிக்கா தவிர ஹைப்பர்சானிக் மிசைல உருவாக்குறதுல தற்போது முன்னிலையில இருக்கிறது இந்தியா தான். இந்தியா ப்ராஜெக்ட் விஷ்ணு அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை உருவாக்க முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ப்ராஜெக்ட் விஷ்ணு திட்டத்தின் கீழ் DRDO இன்னொரு ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல உருவாக்கி வருவதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. ப்ராஜெக்ட் விஷ்ணு திட்டத்தின் கீழ் லாங் ரேஞ்ச் கொண்ட 2 ஹைப்பர்சானிக் மிசைல் ப்ராஜெக்ட இந்தியா ஒரே நேரத்துல செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா புதிதாக உருவாக்கும் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்கள் இந்தியாவுடைய டிட்டரன்ட் கேப்பபிலிட்டிய மிகப்பெரிய அளவுல உயர்த்தும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது இந்தியா உருவாக்கும் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. இந்த மிசைல 2028 இல்லன்னா 2029 வருடத்துக்குள் வெற்றிகரமா டெவலப் செய்து இந்திய படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னா ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கிற்கும் அதிகமான வேகத்துல பறக்கக்கூடிய மிசைல்களை ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகமா மிசைல்கள் பறக்கிறதுனால அந்த மிசைல்களை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கொண்டு தடுத்து நிறுத்துவது முடியாத காரியம். ரஷ்யாவிடம் 3M22 ஜிர்கான் அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் கேப்பபிள் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் இருக்குது. ரஷ்யா இந்த மிசைல ஒரு நாட்டின் மீது அணு ஆயுதங்களை பொருத்தி ஏவிட்டாங்கன்னா அந்த நாட்டின் மீது இந்த மிசைல் கண்டிப்பா சென்று தாக்கும். இந்தியாவின் DRDO நிறுவனம் ரஷ்யாவின் இந்த 3M22 ஜிர்கான் மிசைல ஓவர்டேக் செய்யும் வகையில இந்த புதிய ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல டெவலப் செய்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ரஷ்யாவின் ஜிர்கான் ஹைப்பர்சானிக் மிசைல் ஒலியின் வேகத்தை விட 9 மடங்கு வேகத்துல பறக்கக்கூடியது. ஆனா இந்தியா உருவாக்கும் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் ஒலியின் வேகத்தை விட 12 மடங்கு வேகத்துல சென்று
இலக்கை தாக்கக்கூடியது. இந்தியா வெற்றிகரமா இந்த ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலை மட்டும் உருவாக்கிட்டாங்கன்னா இந்தியாவுடைய மிசைல் டெக்னாலஜில மிகப்பெரிய முன்னேற்றமா இருக்கும். அது மட்டும் இல்லாம வல்லரசு நாடுகளிடம் மட்டுமே உள்ள ஹைப்பர்சானிக் டெக்னாலஜியை இந்தியா சொந்தமா உருவாக்கி காட்டியிருப்பாங்க. இந்தியா உருவாக்கும் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல முதற்கட்டமா தரை மற்றும் போர்க்கப்பல்கள்ல இருந்து பயன்படுத்தும் வகையில உருவாக்கி வர்றாங்க. மூன்றாவதா 2030 வருடத்துக்கு பிறகு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய நியூக்ளியர் கேப்பபிள் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலையும் இந்தியா உருவாக்க போறாங்க. இந்தியா உருவாக்கும் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல இலக்கை நோக்கி பறந்து செல்வதற்கு 2 ரெக்கைகள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த மிசைல்ல முதல்ல லான்ச் செய்தவுடன் திட எரிபொருளை பயன்படுத்தி சூப்பர்சானிக் வேகத்துல பறக்கும். இரண்டாவது ஸ்டேஜ்ல திரவ எரிபொருளை பயன்படுத்தி ஒரு ஸ்கிராம்ஜெட் மோட்டாரை இயக்கி ஹைப்பர்சானிக் வேகத்துல மிசைல் பயணிக்க தொடங்கும். ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை பயன்படுத்தி ஹைப்பர்சானிக் வேகத்துல மிசைல் பறக்க தொடங்கியவுடன் ஏர் பிரஷர் காரணமா மிசைல சுற்றி ஒரு பிளாஸ்மா கிளவுட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த பிளாஸ்மா கிளவுட் ரடார் வேவ்ஸ அப்சர்வ் செஞ்சிரும். இதனால எதிரிகளோட எந்த ஒரு ரடார் சிஸ்டத்தினாலையும் இந்தியாவின் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம DRDO ப்ராஜெக்ட் விஷ்ணு திட்டத்தின் கீழ் ஏற்கனவே ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா தற்போது இந்தியா உருவாக்கும் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் திட்டத்தை விட ரொம்பவும் காம்ப்ளெக்ஸான ஒரு திட்டம். ஏன்னா இதுல சூப்பர்சானிக் வேகத்துல இயங்குவதற்கு திட எரிபொருள் இன்ஜினும் ஹைப்பர்சானிக் வேகத்துல இயங்குவதற்கு திரவ எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ஸ்கிராம்ஜெட் இன்ஜினையும் பயன்படுத்தி இருக்காங்க. இதனால பல தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து இந்த மிசைலை உருவாக்குறதுனால இந்த ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் ப்ராஜெக்ட் ரொம்பவும் கடினமானது. அடுத்த 3-4 வருடங்களுக்குள் இந்த ஹைப்பர்சானிக் மிசைலை வெற்றிகரமா உருவாக்கி இந்திய படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. உலகின் பல நாடுகள் ஹைப்பர்சானிக் மிசைலை உருவாக்குவதற்கு போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இந்தியா இந்த மிசைலை டெவலப் செய்யாம விட்டாங்கன்னா ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்துல இந்தியா மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால வரும் காலத்துல வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுடன் இந்தியா போட்டி போடணும்னா இந்தியாவுக்கு இந்த ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் ரொம்பவும் முக்கியமானது. இனி வரும் காலத்துல நடக்க உள்ள மாடர்ன் வார்ஃபேர்ல ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்கள் ரொம்பவும் ஒரு முக்கியமான ஆயுதமா பயன்படுத்தப்படும். இந்த விஷயங்களை உணர்ந்துதான் இந்தியா தற்போது இந்த ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் இந்தியாவுடைய டிட்டரன்ட் கேப்பபிலிட்டிய மிகப்பெரிய அளவுல உயர்த்தும். அது மட்டும் இல்லாம இந்தியா தன்னுடைய முப்படைகள்ல இந்த ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த விஷயம் இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். தற்போதைய நிலையில ஹைப்பர்சானிக் மிசைல்களை தன்னுடைய முப்படைகள்ல இணைச்சிருப்பது ரஷ்யா மட்டும்தான். இனி வரும் காலத்துல இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜில ரஷ்யா, சீனா மற்றும் அமெரிக்காவோடு கடுமையாக போட்டி போடுவாங்க. அப்படிங்கிறதுக்கு இந்த ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் ப்ராஜெக்டே ஒரு உதாரணம். அடுத்து சமீபத்துல இந்தியா மற்றும் கனடாவுக்கு இடையிலான உறவுல மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு. ஹர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்குல கனடா இந்தியாவின் உளவு அமைப்புகள் மீது குற்றம் சுமத்துறாங்க. ஆனா சமீபத்துல கனடியன் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ கிட்ட இந்தியா இந்த கொலையை செஞ்சதற்கான ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டதற்கு தங்களிடம் சாலிடான எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து கனடியன் பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக இந்தியாவுடைய உறவை துச்சமென மதித்து இந்தியா மீது குற்றம் சுமத்துறாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம கனடால இருக்கக்கூடிய காலிஸ்தான் ஆதரவாளர்கள் கனடா இந்தியால இருக்கக்கூடிய தூதரகங்களை மூடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் நிறுவனங்கள் கனடாவுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுப்பதற்கு இந்திய அரசாங்கத்திடம் பேசி வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்திய தரைப்படைக்காக ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிற ஒரு ஆர்மர்ட் வெஹிக்கிளை அமெரிக்காவிடம் இருந்து இந்தியா வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ரைக்கர் ஆர்மர்ட் வெஹிக்கிளை கனடா மற்றும் அமெரிக்கா இணைந்து டெவலப் செஞ்சிருக்காங்க. ஸ்ட்ரைக்கர் ஆர்மர்ட் வெஹிக்கிள்கள் அமெரிக்க தரைப்படையில அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த ஆர்மர்ட் வெஹிக்கிள்களை
கனடாவுடைய ஜெனரல் டைனமிக்ஸ் லேண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற நிறுவனம் தயாரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதனால இந்த ஸ்ட்ரைக்கர் ஆர்மர்ட் வெஹிக்கிள வாங்குவதற்கு கனடா மற்றும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. தற்போது கனடா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவுல விரிசல் ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த பேச்சுவார்த்தையை தற்போது இந்தியா தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவுடைய DRDO மற்றும் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் நிறுவனம் இணைந்து வீல்ட் ஆர்மர்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆர்மர்ட் வெஹிக்கிள உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த வீல்ட் ஆர்மர்ட் பிளாட்ஃபார்ம்ஸ டாடா, மஹேந்திரா, கல்யாணி டிஃபென்ஸ் போன்ற பல நிறுவனங்கள் இந்தியால தயாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. தற்போது இந்தியா அமெரிக்காவிடமிருந்து ஸ்ட்ரைக்கர் ஆர்மர்டு வெஹிக்கிள வாங்கினாங்கன்னா இந்த நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்க. இருந்தாலும் இந்திய ராணுவத்தோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் கருதி கனடாவிடமிருந்து ஸ்ட்ரைக்கர் ஆர்மர் வெஹிக்கிள வாங்கலாம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனா தற்போது உள்ள நிலையை பார்க்கும் பொழுது இந்தியா கனடாவிடமிருந்து ஆர்மர்டு வெஹிக்கிள வாங்கினாங்கன்னா இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கனடா இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய பாகிஸ்தானுடைய ISI மற்றும் சீன உளவு அமைப்புகளோட கைப்பாவையா செயல்படுவதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதனால கனடாவுடன் இந்தியா ஆர்மர்ட் வெஹிக்கிள்களை வாங்குவதற்கு ஒப்பந்தம் கையெழுத்திட்டாலும் அதுல பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். இதனால இந்திய நிறுவனங்களால் உள்நாட்டிலே டெவலப் செய்யப்பட்டிருக்க வீல்ட் ஆர்மர்ட் பிளாட்ஃபார்ம்ஸ வாங்கணும் அப்படின்னு இந்திய டிஃபென்ஸ் நிறுவனங்கள் தற்போது கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த விஷயம் தற்போது கனடாவுக்கு மிகப்பெரிய அடியா பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியா மூலம் ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் ஆர்டர் கிடைக்க இருந்துச்சு. ஜஸ்டின் ட்ரூடோவோட அரசியலுக்காக கனடா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இழந்துட்டாங்க. இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க வீல்ட் ஆர்மர்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்னால வீரர்களை யுத்த களத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம ஆன்டி டேங்க் ஆபரேஷன்களையும் இந்த வெஹிக்கிள்களை பயன்படுத்தி கேரி அவுட் செய்ய முடியும். இந்தியால தயாரிக்கப்படும் ஆர்மர்ட் வெஹிக்கிள்களை வாங்கினா இந்தியாவுக்கு தேவையான பல விஷயங்களை வரும் காலத்துல நம்மளால அப்கிரேட் செய்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம உள்நாட்டுல தயாரிப்பதனால விலை ரொம்ப குறைவாதான் இருக்கும். இந்திய டிஃபென்ஸ் நிறுவனங்களுக்கு இந்த ஆர்டரை கொடுத்தா இந்தியாவுடைய உள்நாட்டு ஆயுத தயாரிப்பு மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். சமீபத்துல மொராக்கோ டாடா நிறுவனத்தால் டெவலப் செய்யப்பட்டிருக்க வீல்ட் ஆர்மர்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி உலகின் மற்ற நாடுகள் இந்தியாவிடமிருந்து வீல்ட் ஆர்மர்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வாங்கும் பொழுது எதற்காக இந்தியா கனடா போன்ற ஒரு எதிரி நாட்டிடம் இருந்து வாங்கணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கேள்வி எழுப்புறாங்க. இதனால இந்த ஸ்ட்ரைக்கர் ஆர்மர் வெஹிக்கிள இந்தியா வாங்க மாட்டாங்க. அடுத்து 2026 வருடத்துக்குள் பிரளை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை பாகிஸ்தான் மற்றும் சீன எல்லையில இந்தியா மிகப்பெரிய அளவுல டிப்ளாய் செய்ய இருக்காங்க. இந்த விஷயம்தான் தற்போது சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா இந்த பிரளை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்கள் 150 இருந்து 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்கக்கூடியது. இந்திய விமானப்படை கிட்டத்தட்ட 120 பிரளை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை 2022 ஆர்டர் செஞ்சிருக்காங்க. இந்த 120 பிரளை மிசைலுக்கான டெலிவரிய 2025 வருடத்துல இருந்து தொடங்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா ராக்கெட் போர்ஸ் அப்படிங்கிற ஒரு படையணியை உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த படையணியிலையும் இந்த பிரளை மிசைல்கள் மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தப்பட உள்ளது. சமீபத்துல அர்மீனியா இந்தியாவின் பிரளை மிசைல்களை வாங்குவதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அர்மீனியா தவிர தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளும் இந்தியாவின் பிரளை மிசைல்களை வாங்குவதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பிரளை மிசைல்கள் மட்டும் இந்திய எல்லையில டிப்ளாய் செய்யப்பட்டால் இந்தியாவுடைய அஃபென்சிவ் கேப்பபிலிட்டி எல்லை பகுதியில மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். இந்த மிசைல் சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு ஒரு யுத்த நேரத்துல மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.